ஒரு மாதிரியா இருக்கு. வயித்துல வேற வலிக்குது. எனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. குழந்தைங்களை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியேறுமா. வண்டியில இருந்து விழுந்த அதிர்ச்சியில உனக்கு அபாஷன் ஆயிடுச்சு. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கியே, என்னாச்சு? பாரு, ஏன் அழற? என்னாச்சு? அப்படி என்னமா நடந்துருச்சு சொல்லுமா. போன இடத்துல போறேங்கும் போது அவர் வேண்டான்னு சொன்னாரு. இப்போ இது அவர்கிட்ட எப்படி மாமா சொல்றது? சரி சரி, நீ அவசரப்பட்டு உளறி கொட்டிடாத. இது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஈர பேனாக்கி பேனை பிரிச்சடி ஆக்கிடுவா. இவரு நீ எதுவும் பேசாத. மச்சான் வந்த உடனே நாங்க பேசிக்கிறோம். பாரு, ஏன் அழற? என்னாச்சு? அப்படி என்னமா நடந்துருச்சு சொல்லுமா. போன இடத்துல நான் போறேங்கும் போது அவர் வேண்டான்னு சொன்னாரு. இப்போ இது அவர்கிட்ட எப்படி மாமா சொல்றது? சரி சரி, நீ அவசரப்பட்டு உளறி கொட்டிடாத. இது என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஈர பேனாக்கி பேனை பிரிச்சடி ஆக்கிடுவா. இவரு நீ எதுவும் பேசாத. மச்சான் வந்த உடனே நாங்க பேசிக்கிறோம். நீ ஒரு பக்கம் வேலை வேலைன்னு ஊரை சுத்திட்டு உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் சுத்தட்டும். இது என்ன வீடா இல்ல லாட்ஜா? என்னமா சொல்ற நீ? நீ போக வேண்டாம்னு சொல்லியும் உன் பேச்ச கேட்காம ஒரு குடும்ப பொம்பளை 2 நாள் ஊரை சுத்திட்டு வந்திருக்காடா. இப்படி செஞ்சா உனக்கு என்ன மரியாதை? அப்புறம் எனக்கு தான் என்ன மரியாதை? சரி சரி, இல்ல நான் கேட்டுக்கிறேன் விடு. அப்ப நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்றியா? ஏமா, எத்தனை நேரம் சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? நல்லபடியா அவளுக்கு பிரசவமா வரைக்கும் அவளை பத்தி எதுவும் பேசாத கூட சொல்லிருக்கேன்ல. என்னமோ அதிசயமா உன் பொண்டாட்டி தான் புள்ள பெத்துக்கிற மாதிரியும் ஊர்ல உலகத்துல வேற யாரும் பெத்துக்காத மாதிரியில பேசுற. அவ கொடுத்து வச்சவ, அவளுக்கு நீ புருஷனா கிடைச்சிருக்க. எனக்கும் வந்து வாச்சிருக்க ஒரு மாட்டுக்காரன். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. டிஃபன் ரெடி பண்ணி வை. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்னங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான். இப்ப அதை பத்தி உங்ககிட்ட நான் கேட்டேனா? இல்ல, போன இடத்துல எதிர்பார்க்க பாரு, ஏற்கனவே பஸ்ல அலைஞ்சு டயர்டா வந்திருப்பேன். பேசாம போய் ரெஸ்ட் எடுத்துக்க. இந்த மாதிரி நேரத்துல அனாவசியமா டென்ஷன் பண்ணிக்காத. இத பாருமா, உன் புருஷன் அப்பாவாக போற செய்தி கேட்ட உடனே பெரிய ஹோட்டல்ல பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிம்பிளா வீட்டோட முடிச்சுட்டாமா. சொன்ன மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலே பார்த்து வைக்கிறேன். இத பாருமா, ஒன்ன நம்பிதான் உன் புருஷன் கிட்ட 1000 ரூபாய் பந்தயம் கட்டி இருக்கோம். அவன் ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும்னு சொல்லி இருக்கான். பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும் நாங்க சேலஞ்ச் பண்ணிருக்கோம். ஆமாமா, நாங்க ஜெயிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க ஏமாத்திடாதீங்க. என்ன எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒரு 2 months வெயிட் பண்ணுங்க. ஸ்கேன் டெஸ்ட் எடுத்து பிறக்க போறது ஆனா பண்ணான்னு சொல்லிடுறேன். அப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பந்தய பணத்தை வாங்கிடலாங்கிறீங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.